கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட சில வார்த்தைகள் மூலம் தீர்க்க தரிசனமாக இடைப்பட விரும்புகிறார். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆம், இந்த வார்த்தைகள் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில அவர் என்னென்ன ஆசீர்வாதங்களை இனி வருகிற நாட்களில் அவர் நமக்கு தரப்போகிறார் என்பதை இந்த வார்த்தைகளின் மூலம் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து அப்போ தேவன் நம்முடைய எல்லா அந்த டஃப் சிச்சுவேஷன்ஸ்ல சீசன்ஸ்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறதை இதை காண்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள்ல தேவன் நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நமக்கு தைரியத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிற காரியமா இருக்கு. ஒருவேளை இன்றைக்கு நம்ம அந்த ரிசல்ட்ஸை நம்ம இன்னும் பார்க்காம இருக்கலாம். ஆனா இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் பட்சத்திலிருந்து. இன்றைக்கு அவர் நம்ம பட்சத்துல இருந்து நம்மை கண்ணோக்குகிறாராம். அப்போ கண்ணோக்குகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய அட்டென்ஷனை நம்ம மேல அவர் திருப்பி இருக்கிறார். அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் நம்மை ஒரு நாளும் மறக்கவில்லை. அவர் நமக்கு தேவை என்ன? நமக்கு என்ன சுகம் தேவை? நமக்கு என்ன வாழ்க்கையில எந்த தேவைகள் இருக்கிறது? நம்முடைய பர்ப்பஸ் என்ன? இது எல்லாத்தையும் அவர் என்ன செய்கிறாராம்? பார்த்து கொண்டே இருக்கிறாராம். நம்ம பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவோம் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுதல் அப்படின்னா, அங்கே ஒரு புது தொடக்கம் நமக்கு வாழ்க்கையில உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். இதுவரைக்கும் நீங்க வாழ்ந்த வாழ்க்கை அல்ல. தேவன் உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை இந்த நாள்ல இருந்து உங்களுக்கு அவர் தரப்போகிறதை நீங்கள் விசுவாசியுங்கள். ஒருவேளை இதுவரைக்கும் அந்த வறண்டு போன நிலமாய் இருந்திருக்கலாம். ஆனா, அந்த நிலத்த ஒரு அன்ப்ரொடக்டிவ் லேண்டா அதாவது எதுக்குமே உபயோகமற்ற ஒரு நிலமாய் நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர் அந்த நிலத்தை என்ன செய்ய போகிறாரா? பண்படுத்த போகிறாராம். அப்போ இன்றைக்கு எந்த சூழ்நிலைகள், எந்த இடங்கள்லலாம் அவர் நம்ம வாழ்க்கைய பண்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய உறவுகளுக்குள்ள, நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய வேலைகள், எதுலலாம் நம்முடைய ஆவிக்குரிய காரியங்கள், இதுல எல்லாவற்றிலும் எதுலலாம் நம்ம அப்படி அ எந்த பலனும் இல்லாமல் இருந்தோமோ, அந்த இடங்கள் எல்லாவற்றையும் தேவன் பண்படுத்தி, நம்ம பண்படுத்தப்பட்டு நம்ம விதைக்கப்படுகிறோமா. அப்போ இன்றைக்கு தேவன் நமக்கு எல்லா சூழ்நிலைகளும் அவர் ஆதரவா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அவர் ஒரு ஆக்டிவ் ரோல் எடுத்து நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் புதுப்பிக்கணுமோ அதையெல்லாம் புதுப்பித்து, எப்படி ஒரு அறுவடைக்கு ஒரு நிலத்த தயார்படுத்தணுமோ, அதே போல நம்முடைய வாழ்க்கைய அவர் பண்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். இப்படி ஒரு தேவன் நம்ம கூட இருந்து, நம்மையே பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தகப்பன் இருக்கும்போது, நாம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. நம்முடைய வாழ்க்கைய முழுவதுமா அவர் கரத்துல ஒப்பு கொடுக்கிறதுல தான் நம்முடைய ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததா நம்ம பார்க்கிறோம், நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவோம். ஈவன் தோ நம்ம ஏதோ சூழ்நிலைகள்ல மனிதர்கள இழந்திருக்கலாம். ஒரு சப்போர்ட்டை இழந்திருக்கலாம். ஆனா தேவன் மறுபடியும் அந்த உறவுகள்ல இருக்கக்கூடிய காரியங்கள்ல ஒரு ரெஸ்டோரேஷன உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறாராம். அப்போ இன்றைக்கு அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ எங்கெல்லாம் அதாவது அழிவுகள் இருக்குதோ நம்ம வாழ்க்கையில, எதெல்லாம் நம்ம குலைந்து போய் உருக்குலைந்து கிடக்கிறதோ, அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் கட்டுகிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா 11வது வசனத்துல பார்க்கிறோம், மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அப்போ எதெல்லாம் நம்ம இழந்தோமோ அது எல்லாம் நமக்கு என்ன செய்யும்? திரும்ப கிடைக்கிறது மாத்திரம் இல்ல. அது முந்தி இருந்ததை காட்டிலும் அது எப்படி இருக்குதா? நற்சீர் உண்டாகச் செய்வாரா? அத அப்கிரேட் பண்ணி நமக்கு தேவன் தருகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ
எதெல்லாம் நம்ம இழந்தோமோ, அதெல்லாம் ஸ்ட்ராங்கரா, உறுதியா, அது ஹெல்த்தியரா, அது ரிச்சரா நமக்கு கிடைக்கக்கூடிய கிருபைய தேவன் செய்றாரு. அப்போ ஒருவேள நம்ம விசுவாசத்துல நம்ம குறைந்து போயிருக்கலாம். நம்ம ரிலேஷன்ஷிப்ல நம்ம சில குறைவுகளுக்குள்ள இருந்திருக்கலாம். ஃபைனான்ஸ்ல குறைவுகள்ல இருந்திருக்கலாம். இது எல்லாவற்றையும் தேவன் ஸ்ட்ராங்கரா, ஹெல்த்தியர் ரிலேஷன்ஷிப்ஸ நமக்கு தர்றதும், அந்த ஃபைனான்ஸ் ஆகட்டும் எல்லாவற்றிலயும் அவர் முந்தி இருந்ததை காட்டிலும் நமக்கு நற்சீர் உண்டாக்குகிற தேவனாய் அவர் நமக்கு இருக்கிறார் அப்படிங்கிறத இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறார் என்றால், இனி வரப்போகிற ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில புது துவக்கத்தை அவர் தந்து, நம்ம வாழ்க்கையில அவர் எத பண்படுத்தணுமோ அத பண்படுத்தி, நமக்கு நற்சீர் உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொண்டோமானால், நம்ம வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதங்கள் அத்தனையும் இனி வருகிற காலங்கள்ல நம்ம பெற்றுக்கொள்வோம். புது துவக்கம் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் உண்டாக்குகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா, நீர் எங்கள் பட்சத்திலிருந்து எங்களை கண்ணோக்குகிறபடியினால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை பண்படுத்தி நீர் விதைக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். அவாந்தரமான ஸ்தலங்களை நீர் கட்டுகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் எங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்து, அதனால் நீர் கர்த்தர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி நீர் செய்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுக்கு இதெல்லாம் நீங்க செய்யும்போது, நீங்க தான் எங்க வாழ்க்கையில இத செஞ்சீங்கங்கிறத நாங்க அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் பெரிய காரியங்களை, புதிய புதிய துவக்கங்களை இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்து ஆசீர்வதிக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.